friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா noise and ripple modifier னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு சின்னசா ஒரு பாக்ஸ் போட்டுக்க போறேன். சோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அடுத்து பக்கத்துலயே வந்துட்டு சின்னசா ஒரு சிலிண்டர் போட்டுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, இது மாதிரி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படினா சோ இத செலக்ட் பண்ணிட்டு W convert to editable poly. Same அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் convert to editable poly. ஸோ இது மாதிரி பாலின்னு கொடுத்துட்டு இதில் பாலிகன் எடுத்துகிட்டு டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிளேன் ட்ரா பண்ணலாம். இங்கே போயிட்டு பிளேன் எடுத்துகிட்டு ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்க மாதிரி கரெக்டாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிவிட்டு W கொடுத்து செலக்ட் பண்ணி அதை கொஞ்சம் அப் இருக்க மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு மாடிஃபைல போயிட்டு செக்மெண்ட் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 100 செக்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி 100 செக்மெண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாய்ஸ் மாடிஃபையர் கொடுக்க போகிறேன். ஸோ நாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உடனே இந்த மாதிரி வந்துடும். இதில் ஸ்பீட் வந்துட்டு ஒரு 1 கொடுக்குறேன். அடுத்தது ஃபேக்டல் வந்துட்டு ஒரு 1 கொடுக்குறேன். அடுத்தது வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே இப்படி டைரக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கேல் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போது இது செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வாட்டர் கலர் கொடுத்துக்கலான் இருக்கேன். லைக் ப்ளூ கலர் மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி வாட்டர் மாதிரி இருக்கும். ஓகே, இதுவே வந்துட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளேவும் பண்ணிக்கலாம். இது தாங்க நம்மளோட நாய்ஸ் மாடிஃபையர். ஓகே ஃபைன். இப்போது ரிப்பிள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரிப்பிள் அப்படின்னா சேம் பாலிகன் செலக்ட் பண்ணி இதை டாப் ஃபேஸை டெலீட் பண்ணிடுறேன். இதில் Alt W கொடுத்துட்டு சேம் இங்கே போயிட்டு ஒரு பிளேன் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். பிளேன் எடுத்துட்டு லைக் இதில் வந்துட்டு இங்கேருந்து அப்படி இந்த ஷேப்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு W கொடுத்துட்டு இதை அப்படியே டாப்புக்காக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு ரிப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ RIPP ரிப்பிள் அப்படின்ற மாடிஃபையருக்கு போயிட்டு ரிப்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குமே வந்துட்டு ஆப்டிடியூட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கேட்கும். Alt W இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஆப்டிடியூடு செகண்ட் ஆப்டிடியூட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வேவ் லென்த் வந்துட்டு நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறோமோ அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேவுக்கு போகணும். சப்போஸ் இல்லை இது மாதிரி வேவ் வேணும் அப்படின்னா ரிப்பிள் அண்ட் நாய்ஸ் இது ரெண்டுமே என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் த செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.